ஆஃப்னும் அந்த முன்னெடுப்பு அப்படின்றது வாழ்த்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பொய் செய்திகளை பரப்புகின்ற தரப்பு, கொள்கை அப்படின்றதே கிடையாம வெறும் அடையாளங்கள் மட்டும், ஒரு வெள்ளை சட்டை பீச் பேண்டை போட்டுட்டா அவங்க அரசியல் பேசிட்டதா நினைக்கிறாங்க. எந்த விளக்கத்தையும் நான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, தர்க்க ரீதியா நான் எதையும் பேசணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வந்து ஒரு விஷயத்தை டிஃபெண்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கருத்தை எப்படி வந்து நான் பிரசன்ட் பண்ணணும்ன்றத பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல் ஐ நீட் இஸ் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ரீல்ஸ் போட தெரிஞ்சிருந்தா போதும். உள்ளுக்குள்ள கான்டென்ட் என்னவா இருக்கணும்னா அது தேவையில்லை. அது வந்து யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு மாஃபியா வகைராக்கள் வந்து சப்ளை பண்ணுவாங்க, அதை பேசிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க இதை தாண்டி கொள்கையை ஏதாவது பேசுனீங்கன்னா டிவிகே அப்படின்றதுக்குள்ள உங்களை சேர்க்க மாட்டாங்க. இது வந்து யார் இதை டிசைட் பண்றா, யார் இதை இது பண்றா அப்படின்னா அப்படி சென்ட்ரலைஸ்டா ஒன்று இருக்கிறது போல வெளியே தெரியாட்டி கூட இதுல வந்து கொள்கையா பேசிடக்கூடாது, கொள்கையா அவங்களுக்கு வந்து அரசியல் பயிற்சி வந்துடக்கூடாது அப்படின்றது வந்து யாருடைய அஜெண்டாவாக இருக்கும் அப்படின்னா பாஜகவுடைய அஜெண்டா. எமோஷன்ஸை மட்டுமே ட்ரிகர் பண்றது, இளைஞர்கள் மத்தியில திமுகவுக்கான ஆதரவு அப்படின்றது இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. நம்ம ஒண்ணு அரசியல் ஈடுபடணும், இல்லைன்னா அரசியல் நம்மளை ஈடுபடுத்தி. அப்புறம் சந்தோஷ், அப்புறம்னா ஜென்சி டிஎம்கே அப்படின்ற பேர்ல திமுகவை ஆதரிக்கக்கூடிய சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு சிலருடைய முன்னெடுப்புல சென்னையில் இன்றைக்கு ஒரு மீட்டிங் நடத்துவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அண்ணா டவர் பார்க்கில் வந்து நடத்துறதா இருந்துச்சு. ஆமாம், அதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் அபரிவிதமான வரவேற்பு கிடைச்சதுனால இது ஒரு மிகப்பெரிய அரங்கத்தில் மாற்றி கூடுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்கான ஏற்பாடுகள் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா ஒரு அரங்கத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க, கடைசி நேரத்தில் காவல்துறை அனுமதி பெறணும் அப்படி இப்படின்னு சம்மந்தமில்லாத சில காரணங்களை சொல்லி இப்போ அது வந்து கலைஞர் அரங்கம், அறிவாலயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலைஞர் அரங்கத்தில் அந்த நிகழ்ச்சி நடத்துவதாக திட்டமிடப்பட்டு நம்ம இதை பேசி பப்ளிஷ் ஆகும்போது அந்த நிகழ்ச்சி நடந்துரும் அல்லது நடந்து முடிந்துடும். அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நகர்வு தான். சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து சமூக வலைதளங்கள்ல திமுக இல்லவே இல்லை, தாவேகா மட்டும்தான் அங்கே இருக்கு, இளைஞர்கள் மத்தியில் திமுகவுக்கு ஆதரவே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து தொடர்ந்து சொல்லப்படுது. நமக்கு நல்லா தெரியும், எலெக்ஷன் ரிசல்ட்டின் போதே சமூக வலைதளங்கள்ல குறிப்பா இன்ஸ்டாலேயே நிறைய இளைஞர்கள் வந்து நமக்கே கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ அல்லது ஸ்டேட்டஸ்லேயோ அல்லது ஸ்டோரியிலையோ போட்டுட்டு தான் இருந்தாங்க. திமுகவுக்கு ஆதரவாக என்ன நடந்தது, இது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று நடந்திருக்கிறது அப்படின்னு திமுகவினுடைய தோல்விக்கு வருத்தப்பட்ட பல பேரை வந்து நானே பார்த்தேன். அது மாதிரியான இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு முடிவு அப்படின்றது ஒரு வரவேற்கத்தக்கது. பட் அவங்களுடைய பிளான் என்ன, இவங்களை வச்சு அடுத்து என்ன நகர போறாங்க, இவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்றதெல்லாம் அந்த நிகழ்ச்சி நடந்து முடிஞ்சு அவங்கள்ட்ட பேசும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஆஸ் ஆஃப் நோ அந்த முன்னெடுப்பு அப்படின்றது வாழ்த்துக்குரிய ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பொய் செய்திகளை பரப்புகின்ற தரப்பு, கொள்கை அப்படின்றதே கிடையாம வெறும் அடையாளங்கள் மட்டும், ஒரு வெள்ளை சட்டை பீச் பேண்டை போட்டுட்டா அவங்க அரசியல் பேசிட்டதா நினைக்கிறாங்க. அப்போ அரசியல் அப்படின்றத வந்து ஒரு அடையாளங்களுக்குள்ள சுருக்கி வச்சுட்டு அதுக்கு எந்த விளக்கத்தையும் நான் கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, தர்க்க ரீதியா நான் எதையும் பேசணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வந்து ஒரு விஷயத்தை டிஃபெண்ட் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கருத்தை எப்படி வந்து நான் பிரசன்ட் பண்ணணும்ன்றத பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல் ஐ நீட் இஸ் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ரீல்ஸ் போட தெரிஞ்சிருந்தா போதும். அந்த ஃபார்மேட் உள்ளுக்குள்ள கான்டென்ட் என்னவா இருக்கணும்னா அது தேவையில்லை. அது வந்து யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு மாஃபியா வகைராக்கள் வந்து சப்ளை பண்ணுவாங்க, அதை பேசிக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல என்ன சிக்கல்னா, கொள்கை அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே டைசெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ திமுகலா போயிரு, நீ பேசுற கொள்கை எனக்கு முக்கியமே கிடையாது, அதுக்கு நல்ல பாயிண்டே எடுத்துக்க மாட்டாங்க. சரி, உங்க அண்ணன் தாண்டா இப்போ இன்னொரு திராவிட கட்சின்னு சொல்லிட்டு வர்றாரு, திராவிடமும் தமிழ் தேசியமும் பேசிட்டு வரேன்னு சொன்னா அதையுமே அவங்க புரிஞ்சுக்க தயாராக இல்லை. அவங்களுக்கு என்னன்னா திராவிடம்ன்ற வார்த்தையோ பெரியார் அண்ணான்ற வார்த்தைகளையோ சொல்லிட்டாலே அவன் திமுக. இப்ப தாவேக்கால இருந்து அப்படி யாராவது பேசுறாங்களான்னா பேச மாட்டாங்க. அப்படியே ஒருவேளை பேசினாலும் அவங்கள சந்தேகத்தோட பாக்குறது, இவன் வந்து திமுக கைக்கூலியா இருப்பானோ அப்படின்ற மாதிரி. அப்ப தாவேக்கானா என்னவா இருக்கணும், அவன் வந்து வெள்ளை சட்டை பீச் பேண்ட் போடணும், அவன் வந்து ஸ்டாண்ட் வித் விஜய் ஹேஷ்டாக் போடணும், அவன் வந்து பிள்ளைகளை அழுக விட்டு வீடியோ போடணும், தாய்க்கிழவிகளை உட்கார வச்சு அழுக விட்டு எங்க பிள்ளைக்கான என்ன பண்ணுவோம்பா அப்படின்னு வீடியோ போட வைக்கணும். இந்த மாதிரி இது மட்டும்தான் நமக்கு பண்ணணுமே. இதெல்லாம் பண்ணா நீங்க டிவிக்கேன்னு உங்களை அக்செப்ட் பண்ணிப்பாங்க.
நீங்க இதை தாண்டி கொள்கையை ஏதாவது பேசுனீங்கன்னா டிவிகே அப்படின்றதுக்குள்ள உங்களை சேர்க்க மாட்டாங்க. இது வந்து யார் இதை டிசைட் பண்றா, யார் இதை இது பண்றா அப்படின்னா, அப்படி சென்ட்ரலைஸ்டா ஒண்ணு இருக்கிறது போல வெளியே தெரியாட்டி கூட இதுல வந்து கொள்கையா பேசிடக்கூடாது, கொள்கையா அவங்களுக்கு வந்து அரசியல் பயிற்சி வந்துடக்கூடாது அப்படின்றது வந்து யாருடைய அஜெண்டாவாக இருக்கும் அப்படின்னா பாஜகவினுடைய அஜெண்டா. எமோஷன்ஸை மட்டுமே ட்ரிகர் பண்றது, எப்பயுமே பொய்யான செய்திகளை மட்டுமே பரப்பி அதன் மூலமாக மக்களை வந்து தவறாக வழி நடத்துவது, களத்தில் இருப்பதற்கும் சமூக வலைதளத்தில் இருப்பதற்கும் ஒரு கேப்பை கிரியேட் பண்றது. இந்த கேப் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சமூக வலைதள யதார்த்தம்ன்றது வேற, கல யதார்த்தம்ன்றது வேற. ஆல்ரெடி இதுல ஒரு கேப் இருக்கு. இந்த கேப்பை வந்து ஒய்டன் பண்ணிக்கிட்டே போறது இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு போக்கு. அவங்களே வந்து மறந்து நம்ம எந்த உலகத்துல வாழ்றோம், இந்த உலகத்துல இன்னும் சாதிய கொடுமைகள் நடக்குது, இந்த உலகத்துல இன்னும் லஞ்சம் இருக்கிறது, இந்த உலகத்துல இன்னும் ஊழல் நடக்கிறது, இந்த உலகத்துல இன்னும் வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்க, இந்த உலகத்துல இன்னும் மக்கள் வந்து வறுமையில வாழ்றாங்க, அப்ப இதுக்கெல்லாம் காரணம் டிஎம்கே அப்படி போட்டு போயிடுறாங்களே தவிர இதை மாற்றுவது என்பது ஒரு எட்டர்னல் எஃபர்ட், காலம் பூராமே நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு எஃபர்ட். இப்ப ஆதி காலத்தை எடுத்துங்களேன், மனிதன் வந்து உணவை மட்டுமே சார்ந்திருந்த காலகட்டத்தை எடுத்துங்களேன், தினமும் அவன் வந்து உழைக்கணும்ல, உணவுக்காக உழைக்கணும்ல. அப்ப அந்த உணவுக்கான உழைப்பு என்பதை தினமும் செலுத்துவது போலதான் சமூக மாற்றத்திற்கான உழைப்பு என்பதையும் தொடர்ந்து செலுத்தி கொண்டே இருக்கணும். இப்ப இப்படி கேட்கலாமா, தொழிற்சங்கம்லாம் கட்டிட்டீங்கல்ல, லேபர் ப்ராப்ளம் எல்லாம் தீர்ந்து போச்சா? அது உடனே தீராது இல்ல. ஒருத்தன் முதல் கையில வச்சிருக்கான், ஒருத்தன் உழைப்ப கையில வச்சிருக்கான். இந்த முதலும் இந்த உழைப்பும் சேர்ந்தாதான் ஒரு ப்ராடக்ட் அப்படின்ற பட்சத்துல இதுக்கு நடுவுல வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷன் இருக்குது, இதுக்கு ரெண்டுக்கு நடுவுல ஒரு உறவு இருக்குது. அப்ப அதனுடைய பேச்சுவார்த்தையில நெகோசியேஷன்ல தான் அடுத்த கட்டம் தீர்மானிக்கப்படுது. முதல் எப்படி உருவாகுது, சுரண்டி உருவாக்கப்படுது. அந்த உழைப்பை சுரண்டி உருவாக்கப்பட்ட அந்த முதலில் எங்களுக்கான பங்கு என்னன்றது வந்து டயலெக்டிக்கா தொடர்ந்து நடக்க வேண்டியது, மக்கள் மத்தியில தொடர்ந்து பேச வேண்டியது, செயல்பட வேண்டியது. அப்படிலாம் தேவையில்லை. நம்ம ரெண்டா பிரிச்சுட்டா போதும், இதை உடனே தீர்த்து வச்சிடலாம். விஜயன் ஆட்சி கொண்டாரு, இனிமேல் தொழிலாளருக்கு என்ன பிரச்சனை, லஞ்சம் ஒழிஞ்சிருச்சு அவ்வளவுதான். இல்ல ஆதவர்ஜனா பேசுறாரு, ஆட்சிக்கு வந்து 10 நாள்ல ஊழல்லாம் ஒழிஞ்சிருச்சுன்றாரு. இப்ப இது எப்படி, ஆனா அதுக்கு கான்ட்ரடிக்ஷனா பார்க்கும்போது அமைச்சர் மறைமுகமா வந்து மாறு வேஷத்துல வந்து உள்ள போகும்போது அங்க 4000 லஞ்சம் வாங்கி சிக்கிறாங்க. இப்ப 4ல இருந்து லஞ்சம் வாங்குறது நின்றுமா? இல்ல 10 நாள் கழிச்சு திரும்ப அந்த 4000 ரூபாய் வாங்குவாங்க. கண்டிப்பா. அந்த திரிசுந்தர ஆட்சியர்கள்லாம் ஏதோ ஒரு பேர் அவங்களுக்கு. அந்த வசூல் வந்து தொடர்ந்து பண்றாங்க. இவங்க அரசால் நியமிக்கப்பட்டவர்களா கிடையாது. ஆனா அந்த கோயில்ல இவங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்கு. இவங்க வந்து அந்த கோயிலுக்கு பாத்தியப்பட்டவர்கள், கட்டளைக்காரர்கள், அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர்ல வந்து அவங்க உள்ளுக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, தலையிட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், வயலூர் முருகன் கோயில்ல 2 பார்ப்பனர் இல்லாத அர்ச்சகர்கள் நியமனம் பண்றாங்க. அந்த 2 அர்ச்சகர்களுக்கு எதிராக வந்து 2 பேர் வழக்கு தொடுக்கிறாங்க. அவங்க யாருன்னா, அந்த கோயில்ல ஏற்கனவே பார்ப்பன அர்ச்சகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய சொந்தக்காரங்க. இவங்க வந்து எங்களுக்கு தான் அங்க உரிமை இருக்குன்னு கேட்கறாங்க. என்ன அடிப்படையில? அங்க வந்து இன்னும் குளங்கோத்திரம், சரி குளங்கோத்திரம்னா நானும் அதே குளங்கோத்திரம்னா ஜிஆர் சாமினா நம்ப மாட்டாரு. அப்ப இது ஊழல் இல்லையா? இதை இந்த அரசு தடுத்து நிறுத்தணும்ல. அப்ப வெறுமன இன்ன தொகையை இன்னார் இன்ன வழியில் பெறுகிறார், அது பிரச்சனையா? பிரச்சனை தான். அது தடுத்து நிறுத்தணுமா? நிறுத்தணும் தான். ஆனா அதை நீங்க எப்படி முறைப்படுத்துவீங்க? டிரான்ஸ்பரண்டா மாத்துறதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஒண்ணும் இல்ல, ஒரு QR கோடு வைங்க, ஆன்லைன்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லுங்க, டோக்கன் சிஸ்டம் கொடுங்க, வரிசையில வர வைங்க. இதுதான டிரான்ஸ்பரன்சியை உருவாக்குவதற்கான வழிமுறை. 4 பேரை புடிச்சிட்டோன்றது மட்டுமே லஞ்சத்தை ஒழிக்கின்ற வழிமுறை அல்ல. ஏற்கனவே இது போன்ற இடில எல்லாம் ஒரு அதிகாரி பிடிபட்டாரு, தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு துறையில தான் பிடிபட்டாரு. திண்டுக்கல்ல லட்சக்கணக்கில் ஊழல் வாங்கி அந்த பவுடர்ல கைய வச்சு கையும் களவுமாக அவர் சிக்கினார். அப்ப அது தமிழ்நாடு அரசு ஊழலுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை தானே. இப்போ இது இதே மாதிரி வந்து சேலத்துல 2 வயசானவங்க, அவங்க வந்து சாதி பேரை சொல்லி லெட்டர் அனுப்புறது, சாதி பேரை சொல்லி லெட்டர் அனுப்புறது. இப்ப இதெல்லாம் எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய அரசும் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் தானே தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்ப இதெல்லாம் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தானே. அப்ப சிஸ்டமேட்டிக்கா இதை மாத்துறது எப்படின்ற விஷன் இவங்கள்ட்ட இருக்கான்னா, அப்படிப்பட்ட விஷன் இருக்கு. ஆனா நாம நோட் பண்ற வரைக்கும் எப்படி இருக்குன்னா, இப்போ இவ்வளவு சிஸ்டமேட்டிக்கான விஷயங்கள்லாம் நீங்க பேசுறீங்கல்ல, ஆனா அதெல்லாம் பின்னாடி இருக்கு, கடல்ல மூழ்கி இருக்கிற மாதிரி தான். மேல என்ன இருக்குன்னா, அவர் வந்து மாறுவேஷத்துல போய் இப்படி அதிரடி ஆக்ஷன்ல ஈடுபட்டாரு அப்படிங்கிற விஷயம் மட்டும் போர்ட்ரே பண்றதுனால இது பின்னாடி இருக்கிற பிரச்சனைகளும் இது பின்னாடி இருக்கிற தீர்வுகளுமே மொத்தமா மறைஞ்சிருதோ அப்படிங்கிற சந்தேகம். இது ஒரு மீம், இது ஒரு டெம்ப்ளேட். ஊழலை ஒழிக்கணும், என்ன பண்ணணும்? ஒரு மாறுவேஷத்துல போகணும். இது எவ்வளவு பழசு பாருங்கள, ராஜா காலத்து டெக்னிக். ராஜா வந்து நகர்வலம் போவாருன்னு சொல்லுவாங்க. ராஜா மாறுவேஷத்துல நகர்வலம் போய் ஊருக்குள்ள இருக்கக்கூடிய திருடர்களை கண்டுபிடிப்பாரு. ஒன்னும் இல்லைங்க, நீங்க எந்த படம் பாத்தீங்கன்னா தெரியும், 23ஆம் புலிகேசி படத்துல வந்து ராஜா வந்து மாறுவேஷத்துல கிளம்பி போவாரு. எங்க போவாரு? திருடிகளை பார்க்க போவாரு. பார்த்தவங்கள்ட்ட பேரம் பேசிட்டு கல்லு குடிச்சிட்டு அப்பதான் உக்ரபுத்தன் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவாரு புலிகேசி.
இந்த மாதிரி ராஜா நகர்வலம் போறது அப்படின்ற அந்த டெம்ப்ளேட் இருக்குல்ல, ராஜா நகரம் போறாரு அவ்வளவுதான் திருடன் பூரா செத்தான், அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அவன் திருடன் பேரம் பேசதான் போவான். இப்படி ஒரு டெம்ப்ளேட்டை போட்டா போதும், பழைய டெம்ப்ளேட் அப்படியே திரும்ப திரும்ப செய்யறாங்க. ஊழலை ஒழிக்கணும்னா திடீர்னு ரெய்டு விட்டா போதும். சகாயம் ஐஏஎஸ் இருந்தாரு, மதுரையில கலெக்டரா இருந்தப்ப நான் இப்போ 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். டெய்லி ரைடு விடுவாரு எங்கேயாவது. ஒரு நாள் காலையில திடீர்னு மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல் வாசல்ல போய் நிற்பாரு, கைலியை கட்டிட்டு போறது. கைலியை கட்டிட்டு போய் அங்க வந்து இருக்கக்கூடிய ஆளுகளை பூரா ரைடு விட்டு, டியூட்டிக்கு டயத்துக்கு வராத ஆட்களை பூராத்தையும் பிடிச்சி ரைடு விட்டு இது பண்ணுவாரு. இப்போ ஒரு நாள் ரைடு விடுவாரு, அடுத்த ஒரு வாரம் வருவாங்க மறுபடியும். இப்போ இதை சிஸ்டமிக்கா சரி பண்றது தேவையில்லை, அது ஜும்லா காட்டினா போதும், அவ்வளவுதான். அப்ப இவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, சில அடையாளங்கள் இருந்தா போதும், சிம்பாலிக்கா ஏதாவது செஞ்சா போதும், அது வந்து எல்லாத்தையும் மாத்திரும் அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது உண்மை இல்லை. அது இந்த இளைஞர்களுக்கு புரிவதற்கு அப்ப அதனாலதான் இந்த ஜென்சி டிஎம்கே மாதிரியான முன்னெடுப்புகள். ஒருவேளை அவங்க இந்த யதார்த்தங்களை எல்லாம் பேசும்போது அவங்க சுத்தி இருக்கக்கூடிய இளைஞர் வட்டாரங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படலாம். என்னதான் இவங்க திமுக ஆதரவாக பேசினாலும் அவங்க சொல்ற இந்த பாயிண்ட் சரிதானேன்றதை எப்ப ஏற்படுத்த முடியும்னா, தொடர்ந்து பேசுறதன் மூலமாகவும் கன்சிஸ்டன்டா ஒரு எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அதை மாற்ற முடியும். இல்லை அப்படின்னா இது என்னன்னா, டிஜிட்டல் இம்பிரிண்ட்லயே ஒரு கொலாப்ஸ் ஏற்படுத்துறாங்க. லஞ்சம் ஒழிந்ததுன்னு இப்படி போட்டிருக்கிறாரு இல்லையா, இதுக்கு எதிர்வினையே இல்லைன்னு வைங்களேன், என்ன ஆகும்? ஒரு 20-30 வருஷம் கழிச்சு இத இன்னைக்கே ஒண்ணும் இல்லை, 2000 2010 என்ன நடந்துச்சுன்றது நம்ம எங்க தேடுறோம்? லைப்ரரிலயும் ஆவண காப்பகத்திலயுமா தேடுறோம்? கூகுள்ல தான் தேடுறோம். அப்ப நமக்கு அந்த ஃப்ரண்ட் பேஜ் வருது இல்லையா, அதுல என்ன இருக்கோ அதுதான் அதுதான் இம்பிரிண்ட். டிஜிட்டல்ல எல்லாமே இருக்கு, அதை நம்ம அக்சஸ் பண்ணும்போது அங்க என்ன வருதோ அதுதான். அப்ப ஊழல் ஒழிந்தது அப்படின்ற இந்த நரேட்டிவ் இருக்கும். அப்போ வந்து 20 வருஷம் கழிச்சு வரலாறு எழுதுறது எவனா ஒருத்தன் வந்தா, ஆதவ நான் சொல்லி ஊழல் ஒழிச்சிருச்சு, விஜய் வந்து ஊழல் ஒழிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் ஊழலே நடக்கலையா, அது ரோட்டுக்கு போனாதான் தெரியும். அப்ப ரோட்டுக்குள்ள இருக்கக்கூடிய யதார்த்தத்துக்கும் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய யதார்த்தத்துக்குமான கேப் இங்கதான் ஓய்டாது. இப்ப இதை வந்து எதிர்காலத்துக்கு கடத்துறது அப்படின்றது வந்து ரொம்ப மோசடியானது, அது உண்மையிலேயே பயன் தராது. மாறாக இது என்ன ஆகும்னா, இது பெரிய பெரிய ராஜ்யங்களையே சிதைக்கக்கூடியது. இந்த மாதிரியான உண்மைக்கு மாறான விஷயங்களை பரப்புவது என்பது பல பேர் இப்படி வீழ்ந்திருக்கிறாங்க. இப்ப ஹிட்லர் மாதிரியான உதாரணங்கள். அது என்ன நடந்தது? ஆன்லைன்ல அவங்க வந்து ஒரு மீடியா ஜும்லா ஒண்ணு நடத்திக்கிட்டு இருந்தாங்க, ஆனா ஃபீல்டு வேறையா இருக்கு. ஆனா அதை மேனிபுலேட் பண்றதுக்கு ஒரு குரூப்பை வந்து இவங்க உருவாக்கிட்டே இருந்தாங்க. அப்ப இந்த மேனிபுலேஷன் நீண்ட காலம் சர்வைவ் ஆகாது, ஆகக்கூடாது. அப்ப அதுக்கு மாற்றான ஒரு முன்னெடுப்பு அப்படின்ற வகையில இதை நாம் உண்மையிலேயே வரவேற்கத்தான் வேண்டும். தொடர்ந்து இது போல நிறைய இளைஞர்கள் ஒண்ணு சேர்ந்து வர்றது, நிறைய பேர் ஆயிரக்கணக்கான பேர் வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க போல. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இளைஞர்கள் மத்தியில திமுகவுக்கான ஆதரவு அப்படின்றது இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. இப்ப திமுக இதை களத்தில் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறது, அவர்களை எப்படி பயன்படுத்தி கொள்ள போகிறது, எப்படி வழிகாட்ட போகிறது, அல்லது இவங்க என்ன மாதிரியான விஷயங்களை வந்து வலுவாக சேர்க்க போறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பொறுத்திருந்துதான் நாம பார்க்கணும். இதுல இன்னொன்று நோட் பண்ணது என்னன்னா, இப்போ எல்லாருமே நம்ம இப்போ லைவ் சேனல்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், செய்தியை பார்க்க ஆரம்பிச்சோன்னு சொல்லி இப்போ சோசியல் மீடியால இளைஞர்களும் போட்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதான் நாங்க கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தாங்க, எங்களை இப்போ வந்து தலைமை செயலகம் இதை பார்க்க வச்சிட்டீங்களானா அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுறாங்க. அதுல நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த ஃப்ரண்ட் பேஜுக்கான ஒரு செய்தி மட்டும் கொடுக்குறாங்கன்னு சொல்லி, அதை மட்டுமே அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தெரியுது. பின்னாடி இருக்கிற விஷயத்த வந்து ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த புரியுது. அதை பயன்படுத்திக்கிட்டு நாம அதுல விஷயங்களை வந்து கொண்டு போய் சேர்த்தணும். அப்போ வந்து அவங்க ரெடியா இருக்காங்க, ரெடி ஆயிட்டாங்கன்றது ஒரு பாசிட்டிவ் வே. அப்போ அந்த ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அதை மேற்கொண்டு போகணும் அப்படிங்கிறது கட்சிகளுக்குள்ள ஒரு தேவையா இருக்குது. ஆமா, இப்ப இது ஒருபடி முன்னேற்றம். இப்ப பீச் பேண்ட போட்டுட்டு ஓட்டு போடுங்கன்னு சொன்னவங்க இன்னைக்கு அதுல இருக்கிற எல்லாரும் இல்ல, வெகு சிலர் அதுல இருக்கக்கூடிய 1 or 3% வந்து நாங்க டெய்லி நியூஸை பார்க்க வேண்டியதா இருக்கு, சட்டமன்றத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியதா இருக்கு, இதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டியதா இருக்கு, எங்களை இப்படி பார்க்க வச்சிட்டீங்களேன்னு சொல்றாங்கல்ல. இப்ப அவங்க வந்து ஒரு கட்டம் முன்ன வந்திருக்கிறாங்க, என்னன்னு நடக்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறாங்கல்ல. இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? கவனிக்கிறது மட்டும் இல்ல, அதை அனுமானிக்க தெரியணும். இது என்ன மாதிரியானது. இப்ப உதாரணத்திற்கு சட்டமன்றத்துல உதயநிதி ஸ்டாலின் வந்து சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசுறாரு. அவர் ஏன் அப்படி பேசுறாரு, சனாதனம்னா என்ன அப்படின்றத அடுத்து அவங்க போகணும். அதுதான் வந்து உண்மையான ஒரு அரசியலை நோக்கிய ஒரு நகர்வாக இருக்கும். அந்த நகர்வை வந்து இந்த இளைஞர்களின் மூலமாக சாத்தியப்பட்டால் அது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக நடந்தேறும். இதுல இன்னொன்று என்னன்னா, இப்போ முன்னாடி செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள்லாம் இப்போ புதுசா செயல்படுத்தும் மாதிரியான ஒரு அறிவிப்புகள் வருது இல்லையா, அதை மட்டுமே நோட் பண்ணி பல பேரும் வந்து போஸ்ட் போறதை பார்க்க முடியுது. இதுல என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம மேலோட்டமா நம்ம அரசியல் பேசுறோம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்குள்ளேயே ஒண்ணு உருவாகி இருக்குது இல்லையா,
அப்போ நாம ஒரு கன்சம்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுலயே வந்து மூழ்கி போயிடக்கூடாது அப்படிங்கிற கான்சியஸும் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதான் இது வந்து ஃபன்னா சொன்னாலும் சரி, இதுல சீரியஸா எடுத்துட்டாலும் சரி, தூங்குற மாதிரி நடிக்கணும்னு எழுப்பவே முடியாது அப்படின்ற மாதிரி தான். நீங்க தூங்கலாம் அல்லது முழிச்சிட்டு இருக்கலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்க செய்யாதீங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும் கட்டாயமா. தூங்குற மாதிரி நடிக்கிறதுன்னா ஆட்சி செய்யற மாதிரி நடிக்கும்போது தூங்குற மாதிரி நாங்க நடிக்க கூடாதா அப்படின்னு கேட்பாங்க. அது அவங்களுடைய விருப்பம். ஆனா அரசியலுக்குன்னு வந்துட்டீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே நிற்காம 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பு, 4வது ஸ்டெப்னு போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான். ஆமாம், இப்போ இதுலேயே எவ்வளோ பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஐடியில் வந்து நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னா நீங்கள் வெப்பை மட்டும் பார்க்கும்போது இன்டர்ஃபேஸ் மட்டும் தானே தெரியும். இன்டர்ஃபேஸ்க்கு பின்னாடி இருக்கிற கோடிங் வந்து டெவலப்பருக்கு தானே தெரியும். அப்போ இதில் எவ்வளோ பேர் ஐடி துறையை சேர்ந்தவங்க இந்த மேலோட்டமான மீம்ஸை கன்சியூம் பண்ணுறாங்க, நியூஸை கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற அல்காரிதம் என்னன்றதை நீங்க அனலைஸ் பண்ணணும்ல. நீங்க பாக்குற வேலையில நீங்க செய்யறத உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய அரசியல்ல நீங்க செய்யல அப்படின்னா அது உங்களை விழுங்கிவிடும். நம்ம ஒண்ணு அரசியல்ல ஈடுபடணும், இல்லைன்னா அரசியல் நம்மளை ஈடுபடுத்திடும். இந்த ரெண்டுலையும் வந்து நம்ம கான்சியஸா இருக்க வேண்டியது தனிநபர்கள் வந்து செய்ய வேண்டியது. இதை ஒரு சிலர் வெளியில இருந்து மேனிப்புலேட் பண்ணலாம். அந்த மேனிப்புலேஷனை வந்து கவனமாக கையாள வேண்டியது மக்கள் கையில் தான் இருக்கிறது, இளைஞர்களுடைய கையில் தான் இருக்கிறது. அந்த வகையில் இவங்க செய்யக்கூடிய ஒரு முன்னெடுப்புன்றது ஒரு ஆரம்பகட்ட புள்ளின்ற வகையில். ஆமாம், ஒரு ஆரம்பகட்ட முயற்சி. இந்த தலைப்புகளில் 5-6 பேச்சாளர்கள் பேசுகிறாங்க, வரவேற்புக்குரிய விஷயம்தான். அந்த இளைஞர்கள் அடுத்து 1-2 என்ன மாதிரியான விளைவுகளை அடுத்தடுத்து ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.